நம்ம இந்தியாவுக்கு ஃபேமஸான 5 டிஷஸ் ஆனா அது இந்தியால ஆரிஜின் ஆனதே கிடையாது. அது என்ன 5 டிஷஸ் அப்படின்றத இந்த வீடியோல பாத்துக்கலாம். இதுல பிரியாணி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பொதுவா நம்ம ஊர்ல வந்துட்டு நிறைய டிஷஸ் வந்துட்டு ரொம்ப டெய்லி சாப்பிடுவோம், இல்ல லஞ்சுக்கு சாப்பிடுவோம், இல்ல மெயின் குவிசினாவே இருக்கும். ஆனா அது இந்தியால ஆரிஜின் ஆனதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது ஃபாரின்ல இருந்து வந்ததா தான் இருந்திருக்கும். அப்படி நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா சமோசா. சமோசா அப்படின்னு கேள்விப்பட்டாலே இது இந்தியன் ஃபுட் தான். ஒருவேளை சவுத் இந்தியால இல்லைனாலும் மேபி நார்த் இந்தியால இருந்து கூட வந்திருந்திருக்கலாம். ஆனா வேற கண்ட்ரில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த சமோசா நம்ம இந்தியால தயாரிக்கப்பட்டது கிடையவே கிடையாது. இது வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ மிடில் ஈஸ்ட்ல தான் சமோசா அப்படின்ற ஒரு விஷயத்தை சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது இந்தியாவுக்கு எப்படியோ டிராவல் பண்ணி வந்துருச்சுப்பா. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கனா இருக்கட்டும், இந்த டிக்கா மசாலா இருக்கட்டும், இந்த மசாலாஸ் எல்லாமே ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்தது. ஆனா இந்தியால ரொட்டிக்கு பட்டர் சிக்கன் இல்லாம இல்ல சிக்கன் டிக்காவை ஸ்டார்டரா நம்ம சாப்பிடாம இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த பட்டர் சிக்கனும் சிக்கன் டிக்காவுடைய அந்த மசாலாஸ் வந்துட்டு கிளாஸ்கோ அப்படின்ற இடம் ஸ்காட்லாண்ட்ல இருக்கு. அங்க இருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருக்குது. சோ இது நம்மளோட டிஷ் கிடையாதான்ப்பா. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் நம்ம இந்தியர்களோடது கிடையாதா அப்படின்னு நீங்க வேதனைப்படுறது எனக்கு புரியுது. சோ குலாப் ஜாமுனுமே வந்துட்டு இந்தியன் டிஷ் கிடையாது. நம்மளுடைய சாப்பாட்டுல வந்துட்டு இந்த குலாப் ஜாமுன் இல்லாம நம்ம ஒரு டெசர்ட்டை வந்துட்டு என் பண்ணவே முடியாது. ஒரு கோ டு டெசர்ட்னாலே அது வந்து குலாப் ஜாமுன் தான் நம்ம இந்தியர்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த குலாப் ஜாமுனே வந்துட்டு ஒரு தட்டு வீட்டு பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த கண்ட்ரில இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஷியால இருந்து வந்திருக்கு. சோ பெர்ஷியன் இன்வேடர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வரும்பொழுதுதான் இந்த குலாப் ஜாமுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அவங்க பண்ணதுலயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிலேபி. சோ இந்த ஜிலேபியுமேவும் நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட்டா இருக்கு. மேபி ஜிலேபி சவுத் இந்தியால இல்லைனாலும் அட்லீஸ்ட் நார்த் இந்தியாக்குள்ள இருந்து தான்ப்பா அது தயாராயிருக்கு அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லுவோம் யாரு கேட்டாலும். ஆனா ஜிலேபி நம்ம உரிமை கிடையாது, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்குது. சோ இந்த ஜிலேபியுமேவும் இந்தியால தயாரிக்கப்பட்டது, இந்தியால ஆரிஜின் ஆனது கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல இருந்து எப்படியோ இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்து நம்மளுடைய ஃபேவரட் குழந்தையா மாறிடுச்சு. நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. ஆப்வியஸ்லி நம்ம பார்த்த இந்த 4லயுமேவும் இந்த 5வது தான் நம்மளுடைய டாப் ஃபேவரட்டா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பிரியாணி நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து 3 வேளை பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்ப்பா அப்படின்ற லெவலுக்கு பிரியாணி மேல ஒரு தீரா காதல் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பிரியாணியே வந்துட்டு முகல் எம்பையர்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ முகல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாணியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு தனியா வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சா கேரளா பிரியாணி, அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் அண்ட் சென்னையில பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, அப்புறம் ஹைதராபாத்தி தம் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். மத்தபடி ஃபர்ஸ்ட் பிரியாணியை இன்வென்ட் பண்ணது முகல்ஸ். அதனால இந்த முகல் பிரியாணி அப்படின்றதுமேவும் நம்ம நிறைய சவுத் இந்தியாஸ்ல பார்க்க முடியும். அதுவுமேவும் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணில ஒன்னாதான் இருக்கு. ஸோ பிரியாணியுமேவும் நம்மளோட உரிமை கிடையாதான்ப்பா. சோ அந்த வகையில இந்த 5 டிஷஸ் வந்துட்டு எங்கெங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 டிஷஸ்ல எதை விட்டே கொடுக்க மாட்டீங்க? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.